இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து இந்த மாரி சொல்லியிருக்கிறாங்களா? நான் இந்த மாரி ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போயிருந்தேன். ம். அவங்க வந்து இவங்களுக்கு பொருத்தமே கிடையாது. கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. ஆனா எங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிருச்சு. நாங்க ஒரு 5 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னே தெரியலன்னு உங்ககிட்ட வந்து யாராவது விளக்கம் கேட்டுருக்காங்களா? நெறைய இந்த ரீசன் இல்ல வேற ஏதாவது ரீசன் அந்த மாரி? எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வர எல்லா ஜாதகமும் அப்படித்தான் வருது. நான் திரும்பவும் சொன்ன மாரி இந்த 10 பொருத்தம் அப்படின்றது ஒரு சாண்ட்விச் மாரி. ஆ இந்த 10 பொருத்தம் தேவையா, தேவையில்லையான்றத நம்ம எடுத்து வச்சிரலாம். அது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு அமைப்புக்கு தேவைப்படுது. ஆனா 2 பேருக்குமான இந்த கட்ட பொருத்தம்னு இருக்குல்ல, அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். நான் எல்லா வீடியோலயும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். சில ராசிகள் சில ராசிகளோட தான் ஒத்துப்போகும். சில லக்னம் சில லக்னத்தோட தான் ஒத்துப்போகும். அப்ப இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கான்ட்ரோவர்சி ஆகும்னா, ஒருவேளை என்ன பார்க்க வரும்போது அவங்க கான்ட்ரோவர்சி ஆகாம இருக்கலாம். ஒரு ஜோதிடர் அவருக்கு ஆழ்ந்த புலமை இருக்கிறவரு ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதை இப்பயே சொல்லியிருக்கலாம். அதனால ஜோதிடம் அப்படின்றது பொய் கிடையாது. அந்த ஜோதிடர்கள் அதை எந்த அளவுக்கு உள்வாங்கி அவங்க பலன் சொல்றாங்கன்றத பொறுத்து தான் அதோடைய தன்மை இருக்கு. நானும் இன்னும் படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். இன்னும் அதனால எல்லாருக்குமே ஏன்னா சாகுற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில் என்ன அப்படின்னா ஜோதிடம் தான்.